வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற சலுகைகளையும் உத்தரவுகளையும், குறிப்பாக ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும், மதிப்பெண்கள் மாற்றம், அது சார்ந்த அறிவிப்புகள், அது சார்ந்த பரிந்துரைகள், கோரிக்கைகளை பற்றி தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் இன்றைய தினம் STET ஸ்பெஷல் ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு வெற்றி பெற 55 மதிப்பெண் பற்றி சற்று முன் வெளியான முக்கிய தகவல். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு வரை ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு பொதுப்பிரிவினர் 60%, 150 மதிப்பெண்களுக்கு 90 மதிப்பெண்களும், இடஒதுக்கீட்டு பிரிவினர் 55%, 150க்கு 82 மதிப்பெண்களும் பெற வேண்டும் என்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஜனவரி 28ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின்படி இடஒதுக்கீட்டு பிரிவில் பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கான தேர்ச்சி மதிப்பெண் 40%ஆகவும், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆகியோருக்கான தேர்ச்சி மதிப்பெண் 50%ஆகவும் உயர்த்தப்பட்டது. இட ஒதுக்கீட்டு பிரிவினரை அனைவருக்கும் ஒரே மாதிரியான தேர்ச்சி மதிப்பெண்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை இரு பிரிவுகளாக பிரித்தது நியாயமல்ல. ஆசிரியர் தகுதி தேர்வு மிகவும் கடுமையாக இருக்கும் என்பதால் பிறப்பிக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆசிரியர்கள் 75 மதிப்பெண்களும், பட்டியலின பழங்குடியினர் ஆசிரியர்கள் 60 மதிப்பெண்களும் எடுப்பது கடினம் என்று கூறப்படுகிறது. தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்காமல் சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவதால் எந்த பயனும் இல்லை என்றும், சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படுவதன் நோக்கம் நிறைவேறாது என்றும் ஆசிரியர் அமைப்புகள் கூறுகின்றன. இதை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கைகள் கூறப்படுகிறது. அரசு உறுதி செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மேற்கு வங்க அரசு ஆசிரியர் தகுதி தேர்வு வெற்றி பெற 55 மதிப்பெண்கள் 37% போதுமானது என்றும் அறிவித்திருக்கிறது. இது நியாயமானது தான். 2011ஆம் ஆண்டிற்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களின் பெரும்பாலானவர்கள் 20 ஆண்டுகளுக்கு கூடுதலான பணி அனுபவம் கொண்டிருப்பவர்கள். அவர்களின் தகுதி மீது யாரும் எந்த ஐயமும் கொள்ள வேண்டாம். அவர்கள் ஏராளமான மருத்துவர்கள், பொறியாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோரை உருவாக்கி ஆசிரியர்கள்தான். அவர்களுக்கும் தகுதி தேர்வு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது. அதற்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பதில் எந்த தவறும் இல்லை. குறிப்பிட்ட அளவிற்கின் கீழ் குறைக்காத பட்சத்தில் நீதிமன்றமும் அதை எதிர்க்காது. எனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான நடத்தப்படும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் மட்டும் பொது பிரிவினருக்கான தேர்ச்சி மதிப்பெண்கள் 150க்கு 75, 50%ஆகவும், மற்ற அனைத்து பிரிவினருக்கும் 150க்கு 52 மதிப்பெண்கள் 35%ஆகவும் குறைக்க வேண்டும். அதன் மூலம் சிறப்பு தகுதி தேர்வு பங்கேற்கும் ஆசிரியர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்று பணியில் தொடர்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை 4 மற்றும் ஜூலை 5ஆம் தேதி தாள் 1 மற்றும் தாள் 2 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் எளிதாக வெற்றி பெறுவதற்காக பல மாநிலங்களில் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் அத்தகைய திட்டங்களை அறிவிக்காதது ஆசிரியர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. கல்வி உரிமைச் சட்டம் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அதன் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே பிற விதிகளை பின்பற்றி நியமிக்கப்படுகின்றனர். 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தகுதி தேர்வை கட்டாயமாக்க வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தீர்ப்பளித்தது. தற்போது ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு, சிறப்பு தகுதி தேர்வுடைய மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்த கோரிக்கைகள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.